ஆம் அன்பர்களே, பல அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நிறுவனம் சிங்கள மொழி சேவையை ஆரம்பித்து வைத்தது. இதன் முழு நோக்கம் எமது கருத்துக்கள் அரசை சென்றடைய வேண்டும் என்பது ஒரு ஏக்கம். இரண்டாவது, இந்த வடகிழக்கு மக்களின் ஓரளவு அறியக்கூடிய விடயங்கள், என்னால் பொறுத்த வரைக்கும் நிறைய விடயங்கள் சிங்கள மக்களை போய் சேர்வதில்லை. எல்லாமே இந்த தமிழ் பேப்பரை பார்க்கணும், தமிழையே கேட்டுட்டு போறதால அது ஒன்றும் பெரிய சாதனை ஈட்டாது. அதனால்தான் இது மக்கள் சேவையாகத்தான் இந்த சிங்கள சேவை வந்திருக்கின்றது. எனவே இந்த சிங்கள சேவைக்கும் உங்களது ஆதரவு தேவைப்படுகின்றது. அரசாங்கம் எமது தமிழ் பேசும் மக்களுக்கு இழைக்கின்ற அநீதிகளை அரங்கேற்றவும், எமது பாதிக்கப்பட்ட மக்களின் விடயங்கள் சிங்கள தேசத்தை போய் அடைய வேண்டும் ஒரு நோக்கத்துக்காகவே ஒரே நிறுவனம் சிங்கள சேவையும் செய்கின்றது. எனவே இன்று முதல் வெள்ளிக்கிழமை முதல் இந்த சேவை அமலுக்கு வருகின்றது. அது டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகளையும் நாம் கொண்டு போக போகின்றோம். எனவே எமது இமெயில் ஊடாக அந்தந்த ஊர்களில் நடக்கின்ற இந்த கரத்தில் பிடிச்ச திணைக்களம், தொல்லை திணைக்களம், அப்புறம் வைல்ட் லைஃப் திணைக்களங்கள் எல்லாம் நம்ம மக்கள்ல காணியை பிடிக்கிறதும் அழிக்கிறதும் எடுக்கிறதும், கண்ட இடங்களில் இரவில் ரகசியமான முறைகள்ல மண்ணுக்குள்ள போய் சிலையை பதிச்சு வச்சு தூக்குறது, இப்படி பல வகையான விடயங்களை நாம மக்களிடத்துல அரங்கேற்றணும். சிங்கள மக்கள் வாழாத இடத்துக்கு இன்னத்துக்கு சிங்கள பணத்துல தேவையில்லை. அதே அந்த மாதிரி விடயங்களை அரசுக்கும் சொல்லி மக்களுக்கும் சொல்லி இது நியாயம் இல்லை அநியாயம் என்று சொல்லி நாம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிகளை இந்த சிங்கள சேவை மூலம் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். எனவே வடகிழக்கு முழுவதும் இப்படியான சம்பவங்கள் இரகசியமான முறையில் அரங்கேற்றப்படும் போது எங்களுக்கு அதை எத்தி வையுங்கள், நாம் அதை உரிய இடங்கள் தட்டி வைப்போம். ஏனெனில் அது உரிய இடங்களை போய் சேர அளவுக்கு தான் இந்த சிங்கள சேவை இருக்கும் என்பதையும் அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாம் செய்துக்குள் செல்லலாம். அன்பர்களே, இப்பொழுது சிங்கள தேசத்தில் ஒரு கிசுகிசுப்பு, அது நாம் நேற்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, அவர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் கொல்லப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்ற. இப்ப அந்த செய்தி ஒன்று எங்கிருந்து வருது? சிங்கள தேசம் இருந்தான் வருகிறது. மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி சொல்றார். எப்படி சொல்றார் தெரியுங்களா? அது முதல்ல இருந்து வருவோம். அவரு ஏகப்பட்ட செய்தி கொடுத்தார் டாக்டர் தேவானந்தா குறித்து. புலிகளுக்கு எதிரான போரில் காயமடைந்த வீரனான டாக்டர் 2026 ஆண்டு புத்தாண்டை பயங்கரமான மகர சிறையில் கழிக்க வேண்டும் என்பது தார்மீக ரீதியாகவும் நெறிமுறை ரீதியாகவும் தவறு. உண்மையில் அது ஒரு கேலி கூத்து என்றும் அவர கருத்துக்கொள்ளாம இருந்தா நாம சொன்ன கருத்து தான் அவர கருத்தாவும் இருக்கா, ஒரு கேலி கூத்தாகவும் அவர் அவருக்கு எனக்கு ஜேவிபியும் தெரியும், டக்ளஸையும் தெரியும். அவர் உடல்நிலை, அதாவது அவர் கொல்லப்படலாம் என்று சொல்றார். அது அழகாக தெரியும். அவர் கொல்லப்படலாம் அல்லது குற்றவியல் புறக்கணிப்பு, கவனக்குறைவு மற்றும் சிறைவாச நிலைமைகள் மூலம் அவரது உடல்நிலை அவரை கொல்ல செய்யலாம், ஆனால் அவர் கொல்லப்பட மாட்டார், உடைக்க முடியாது என்று சொல்லுகிறார். இந்த கருத்து தான் நாமளும் உங்களுக்கு நேற்று சொல்லியிருக்கிறோம். அவர் கொல்லப்படுவதற்கு அதிக வாய்ப்பு. ஏனெனில் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், அவர் வாய் திறந்தால் ஏகப்பட்டவங்கள பண்டவாளங்கள் தண்டவாளத்துக்கு வரும். அது நாம நிறையப்பட்ட செய்திகளை தான் சொல்லுகிறார். டாக்டர் ஜெயந்திலக்க என்பவர் ஒரு இலங்கைக்கான ஒரு மூத்த ராஜதந்திரி என்பதுக்கு அப்பால் ஒரு துவேஷமில்லாத ஒருவர். இனி சிங்கள தேசம் என்றால் நம்ம அவர்கிட்ட பெருசா எதிர்பார்க்கலுமா? நம்ம மக்களை நலங்கரை பார்க்க முடியுமா? அவருடைய தேசத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் முடிஞ்ச அளவுக்கு நின்றிருக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு ஐநா மன்றங்கள் வரையும் அவர் போயிருக்கிறார். அவர் வகித்த பதவியின் பிரகாரம் நாட்டுக்கு நலவு செஞ்சிருக்கிறார். அதை நாம ஒண்ணும் பண்ணலாம். சரி, இவர் யாருன்னு இவர் கொஞ்சம் பார்த்துருவோமா? டாக்டர் ஜயான் ஜெயதிலக என்பவர் 2018 முதல் 2020 ஆண்டு வரை ரஷ்யாவுக்கான தூதுவராகவும் இலங்கையில் இருந்திருக்கிறார். பிரான்ஸ், யுனெஸ்கோ, ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளுக்கு 2011 முதல் 13 வரை அவர் பிரான்சுக்கான தூதுவராகவும் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கான ஒரே நேரத்தில் அங்கீகாரம் பெற்றவராகவும் யுனெஸ்கோவிற்கான இலங்கை நிரந்தர
பிரதிநிதியாகவும் பணியாற்றி இருக்கின்றார். மிகப்பெரிய டிப்ளமேட்டிக்கில் இவர் தான் கூடுதல் இருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபை ஜெனீவாவுக்காக 2007 முதல் 2009 வரை ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் தூதுவராகவும் நிரந்தர பிரதிநிதியாகவும் பணியாற்றி இருக்கின்றார். இந்த பதவி காலத்தில் அவர் உயர்மட்ட சர்வதேச பதவிகளையும் வைத்திருக்கின்றார். அண்ட் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் துணை தலைவர் பதவியும் அவர் வகித்திருக்கின்றார். ஆக மிக முக்கியமான பதவிகளை வைத்திருக்கின்றார். இவர் இப்பொழுது டாக்டர் தேவானந்தா சிறு வயதிலிருந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 20, 22, 23 வயதுக்குட்பட்ட தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 83ஆம் ஆண்டுக்கெல்லாம் இவர் போறார். சிங்கள இனவருக்கு எதிராகவும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. யார் சொல்றாரு? ஒரு சிங்கள டிப்ளமேட்டிக் மிஷன்காரர் சொல்றாரு, சிங்கள இனவருக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராட ஆயுதங்களை ஏந்திய ஒரு இளைஞனாக இருந்த போதே ஜனநாயக இலங்கை அரசின் பக்கம் நின்று போராடவும், ஒன்றுபட்ட இலங்கை மற்றும் அதன் அரசியலமைப்பின் கட்டமைப்புக்குள் வடக்கு மற்றும் கிழக்கிற்கான அதிகார பகிர்வுக்காகவும் பிரச்சாரம் செய்யவும் முடிவு செய்த ஒரு அதிக உதாரணமாக டக்ளஸை சிங்கள மக்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்றார். அவர் அறைகூவல் சிங்கள மக்கள் மத்தியில் எடுபடுங்க. ஏனெனில் அவர் சந்திரிகாவின் அரசியல் சாயம் பூசப்பட்டாலும் பிந்தி வந்த காலங்களில் அது மஹிந்தன் காலக்குள்ள அவர் பெருசா அவருடைய ஒட்டி கொள்ளலை. மஹிந்தனும் அவரோட சேர்த்துக் கொள்ள. ஏனெனில் அவர் சந்திரிகாவில் தான் அரசு தான் கூடுதலாக பல மெருகூட்டப்பட்டவர். டக்ளஸ் அறியப்பட தொடங்கிய போது மார்க்சிஸ்ட் EPRLF-இன் இராணுவ பிரிவான PLO, பீப்புள் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், ஆமா, மக்கள் விடுதலை இராணுவத்தின் போற்றப்படும் இளம் தலைவராக இருந்தார். அப்போதுதான் நான் அவரை முதலாக அறிந்தேன் என்று டாக்டர் ஜெயந்திலக்கு சொல்லுகின்றார். ஜூலை 83 சிங்கள கைதிகள் வெளியிலிருந்து தூண்டிவிட்டு ஊக்கப்படுத்திய கொடூரமான வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலையில் இருந்து அவர் தப்பி பிழைத்தார் என்ற வரலாற்று உண்மையை விட முரண்பாடாக எதுவும் இல்லை என்றும், அந்த நேரத்தில் சிங்கள கைதிகள் வெளியிலிருந்து தூண்டிவிட்டு ஊக்கப்படுத்தினர் என்றும், தமிழ் கைதிகளை படுகொலை செய்து அவர்களின் கண்களை பிணிங்க என்றும் இவர் சொல்லுகின்றார். இந்த ஜெயந்திலக் எப்படி நம்மளுக்கு எல்லோருக்கும் அது அடிக்கடி வார பேர் தான் குட்டிமணி தங்கத்துறை. அவங்கட உசிரோட கண்களை தோண்டினவன்கள், சும்மா ஆக்கள் இல்லையே. மட்டக்களப்பில் உள்ள சிறைச்சாலையிலிருந்து தப்பிய டக்ளஸ் தேவானந்தா 1989ஆம் ஆண்டு இலங்கைக்கு திரும்பியிருந்தார். 86ஆம் ஆண்டில் முதல் தீவிர பிரிவினைவாத சர்வாதிகார புலிகளால் EPRLF, புலட் மற்றும் டெலோ அமைப்பை சேர்ந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மனமாற்றம் அடைந்த டக்ளஸ் மீண்டும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்பினார். ஜனாதிபதி பிரேமதாசவும் அமைச்சர் ரஞ்சன் விஜயரட்னவும் அவரை வரவேற்றனர். அவர்கள் அவரையும் அவரது சிறுவர்களையும் தங்கள் பிரிவின் கீழ் அழைத்து சென்றனர். புலிகளின் பிடியில் இருந்து யாழ்ப்பாண தீவுகள் விடுவிக்கப்பட்ட பிறகு டக்ளஸ் ஷார்ட் ஜம்பர் அணிந்து தானியங்கி ஆயுதம் ஏந்தி ரஞ்சன் விஜயரட்ன மற்றும் இலங்கை ஆயுத படைகளுடன் செல்லும் புகைப்படங்கள் உள்ளன. இதை பத்தி நானும் சொன்னேன், ஒரு நான் பாத்துக்கிறேன். வீரகசிரி காலங்கள்ல இவர் வந்துட்டு வவுனியா எம்பி இருந்துக்கிட்டும் காட்டுக்கொள்கின்றார். அதை நான் பார்த்தேன். நான் பார்லிமெண்ட்ல எம்பி இங்க பிளாக் ஜம்பர், கருத்த ஷோர்ட் மணிஞ்சு, கருத்த டிஷர்ட் மணிஞ்சு, சோல்ல நல்ல ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின் கண்ணை நான் பார்த்திருக்கிறேன். கண்ணெல்லாம் பார்த்திக்கிறேன். அந்த படம் எல்லாம் வெளிவருது இல்லை. இது வீரகசிரி இதெல்லாம் வெளியாச்சு அந்த படம். அந்த காலங்கள்ல ஒரு எம்பியா இருந்துகிட்டு பகலையில எம்பி, நைட்டான காட்டுக்குள்ள வேலை. இது எப்படி அப்படி மிகவும் ஒரு தீவிரமான போராளி. நினைச்ச மட்டும் ஆள் இல்லை. அதெல்லாம் போர் முழுவதும் கடற்படையுடன் சேர்ந்து அந்த முக்கியமான தீவுகளை பாதுகாப்பாக வைத்திருந்தவர் டக்ளஸ். டக்ளஸ் ஜனநாயக இலங்கை அரசோடு இருந்தார். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்கு விசுவாசமாக இருந்தார். தனது முன்னோடியை அவர் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. அவர் இன்னும் பல தசாப்தங்களாக ஜனாதிபதி பிரேமதாச அவருக்கு அளித்த பவுண்டன் பேனாவை, ஒரு பேனை அன்பளிப்பு கொடுத்தா அந்த பேனை இன்னும் டக்ளஸ் வச்சு கொண்டிருக்கிறாராம். இதுவும் ஒரு வந்த செய்திகள் தான். ஆனையிறவு வீழ்ச்சிக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் புலிகள் நடத்திய தாக்குதலின் போது டக்ளஸ் கட்டமைக்கப்பட்ட வெகுஜன தளம் EPDPக்கு பல நகராட்சி இடங்களை வழங்கியது. யாழ்ப்பாணத்தையே பாதுகாப்ப வைத்திருக்க உதவியது. மேலும் அதிகமான தமிழ் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறுவதை விட யாழ்ப்பாணத்துக்குள் தப்பி ஓடினர். ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவருக்கு ஒரு செயற்கை கோள் தொலைபேசி, சேட்டலைட் தொலைபேசி அப்பவே வெரி குட் வழங்கியதை நான் நினைவில் கொள்கிறேன். ராணுவ தலைவர் லியோனல் பலகெல்லி அவருக்கு பாதுகாப்பாக ஒரு ஜோடி மினிகுஜிகளை வழங்கினார். அந்த சேஃப்டி அடேங்கப்பா. டக்ளஸ் துணை ராணுவ தலைவர் அல்ல, தூய்மையான மற்றும் எளிமையானவர்.
இலங்கை சுதந்திர கட்சி நிறுவப்பட்ட 50வது ஆண்டு நிறைவை ஒட்டி அவர் ஆற்றிய போது ஒரு உரையாற்றுகிறார். அது தமிழ்ல தான் இல்லாம அந்த மொழிபெயர்ப்பு இது இல்லாம தமிழில் 13வது திருத்தத்தை படிப்படியாக செயல்படுத்துவதற்கும் ஒற்றையாட்சி அரசுக்குள் அதிகார பரவலாக்கலை அடைவதற்கும் ஒரு சிறந்த வழிகாட்டலாகும் என்று 13 பற்றி பேசியிருக்கிறார். சந்திரிகாவை போலவே டக்ளஸும் புலிகளால் அவரது பார்வையை கடுமையாக பாதித்துள்ளார். ஒரு அமைச்சராக போர்க்காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் கைதிகளை சந்தித்தார். மேலும் அவரது வருகைக்காக திட்டமிட்டிருந்த புலி கைதிகள் குழுவால் தாக்கப்பட்டார். கூரையில் கூர்மையாக வாளை கைப்பிடிகளை மறைத்து கூர்மையான உலோகத்தை அவரது மண்டை ஓட்டில் அடித்தனர். சிறைக்குள்ள இருக்கிற புலிக்காரர்கள். டக்ளஸின் கண்களுக்கு இன்னும் தினசரி மருந்துகள் தேவைப்படுகின்றன. அவை அவரது மண்டை ஓட்டை சரி செய்து இலங்கை அறுவை சிகிச்சை நிபுணர்களால் அற்புதமாக காப்பாற்றப்பட்டன. ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் அவருக்கு வெளிநாட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்களும் சிகிச்சை அளித்தனர். நினைக்கிறேன் சிங்கப்பூர்ல இருந்திருந்தோம் இங்க வந்து டாக்டர் டீம் ஒன்று வந்துச்சு, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கேள்வி ரொம்ப சீரியஸ்ல இருந்தார். அவர் பல முறை தப்பின ஆளுங்க. புலிகளால் நடத்தப்பட்ட பல படுகொலை முயற்சிகளை டக்ளஸை போல எந்த இலங்கையர், சிங்களவர் அல்லது தமிழர், சிவில் அதிகாரி அல்லது இராணுவ உயர் அதிகாரி எவரும் தப்பவில்லை. எண்ணிக்கை 11 என்று நான் நம்புகிறேன். அதாவது அவர் என்ன சொல்றார் என்றால், புலிகள்ல எல்லா வகையான அட்டாக், அதாவது தற்கொலை பிரிவு, குண்டு பிரிவு, இந்த பல வகையான துப்பாக்கிகள், ஸ்னைப்பர், இப்படி பல வகையான டாக்கெட்ல இருந்து தப்பின ஒரு இலங்கை சிங்களவர், தமிழர், முஸ்லிம் என்ற வகையில அவரைத்தான் சொல்லவார் அறிவர். அவரிடமிருந்து ஒரு சிறு தொலைவில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஒரு தற்கொலை குண்டுதாரி தன்னைத்தானே வெடிக்கை செய்யும் வீடியோவும் உள்ளது. நமக்கிட்ட வந்தா பார்க்கலாம். 1980களின் முற்பகுதியில் இருந்து எந்த முந்தைய இலங்கை நிர்வாகத்தின் கீழும் டக்ளஸ் சிறையில் அடைக்கப்பட்டதில்லை. பிரேமதாசே, விஜயதுங்க, சந்திரிகா, மஹிந்தர், சிறிசேன, கோட்டபய மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய 7 ஜனநாயக ஜனாதிபதிகளுக்கு அவர் சேவை செய்துள்ளார் மற்றும் ஆதரித்துள்ளார். அவர் பல தசாப்தங்களாக அமைச்சராகவும் நீண்ட காலம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார். சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கை அரசு எதிர்கொண்ட மிக மோசமான எதிரிகளிடமிருந்து நாடு எதிர்கொண்ட மிக மோசமான சவாலின் போது அவர் இலங்கை அரசுக்கும் அதன் ஆயுதப்படைகளுக்கும் உறுதியான முன்னணி கூட்டாளியாக இருந்தார். அவரது சேவையை மறக்க முடியாது என்றும் சொல்கின்றார். ஐநா ஜெனீவாவிற்கான இலங்கையின் தூதர் நிரந்தர பிரதிநிதியாக நான் இருந்த காலத்தில் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் நவநீதம் பிள்ளை உட்பட உயர்மட்ட ஐநா அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் இலங்கையை பாதுகாக்க கொழும்பிலிருந்து டாக்டர் தேவானந்தா வந்தார். இது ஏப்ரல் 2023 இலங்கை மீதான ஐநா உரிமைகள் சிறப்பு அமர்வின் தீர்க்கமான போருக்கு சில வாரங்களுக்கு முன்பு நாங்கள் அற்புதமாக வென்றோம். அவரது வருகை குறித்த ஊடக வெளியீடும் பின்வருமாறு அமைந்தது. சமூக சேவைகள் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், அமைச்சர் கௌரவ டாக்டர் தேவானந்தா தலைமையிலான உயர்மட்ட குழு இதில் மீள்குடியேற்றம் மற்றும் பேரிடர் நிவாரண சேவைகள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்திற்கான இலங்கையின் தூதர் நிரந்தர பிரதிநிதி டாக்டர் ஜயான் ஜெயதிலக, பேரிடர் மேலாண்மை மற்றும் மனித உரிமைகள் அமைச்சகத்தின் செயலாளர் பேராசிரியர் ரஜீவ் விஜயசிங்க மற்றும் சட்டம் அதிபர் துறையின் துணை சொலிசிட்டர் ஜெனரல் திரு யசந்த கொடேகுட ஆகியோர் டர்பன் மறு ஆய்வு மாநாட்டில் இலங்கை பிரதிநிதித்துவத்திற்காக வந்திருந்தார்களாம். சமகால உலக அரசியல் வரலாற்றில் அந்த சிறுபான்மையிடமிருந்து உருவான பிரிவினைவாத பயங்கரவாத சக்திக்கு எதிரான தனது நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்கும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு ஹீரோவாக போற்றப்படுவார். சர்வாதிகார பாசித எதிரிக்கு எதிராக கையில் ஆயுதம் ஏந்தி ஜனநாயக அரசின் பக்கம் நிற்கும் ஒரு தலைவர் ஒரு ஹீரோவாக போற்றப்படுகிறார். வெளிப்படையாக இந்த இலங்கையில் அப்படி இல்லை. ஆக ஏபிபியையும் எனக்கு தெரியும், டக்ளஸையும் எனக்கு தெரியும். அவர் கொல்லப்படலாம். இதான் இந்த ஹைலைட் செய்தியா? அல்லது குற்றவியல் புறக்கணிப்பு, கவன குறைவு மற்றும் சிறைவாச நிலைமைகள் மூலம் அவரது உடல்நிலை அவரை கொல்ல செய்யலாம். அதாவது என்ன சொல்றார் என்றால், அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாம ஒரு மன உளைச்சல் கொடுத்து கொல்லப்படலாம். அதை 2 வகையான கொல்லல். அவர் படுகொலை செய்யப்படலாம், ஆனால் அவர் கொல்லப்பட மாட்டார், உடைக்க முடியாது, அவர் கொல்லப்படவும் கூடாதுன்னு சொல்லுகின்றார் டாக்டர் ஜயான் திலக.
ஒரு போதுங்களா, இது நாம எதுவுமே சொல்லல, உள்ளத்தை உள்ளபடி வந்திருக்கு, தந்திருக்கிறோம் பாருங்கள். அப்புறம் நானு தமிழுக்கு விரோதி, அப்புறம் நான் தான் ஈழத்துக்கு விரோதி எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தீங்கடா, வந்தவளை போயிட்டே இருக்கணும். நாங்க என்னது, நம்ம எந்த எதிர்வேலையும் பார்க்கல, செய்திகள் வந்திருக்கு, சேர்ந்திருக்கிறோம், கேளுங்க, பாருங்க. நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.